Welcome to TN Science World. Today we see the topic in 8th Standard Science UNIT-23 Libre Office Calc. 8ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவரை வரவேற்பதிலே TN Science World மகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 8ஆம் வகுப்பு அறிவியலில் அலகு 23 லிப்ரே ஆஃபீஸ் கால்க் என்கின்ற பாடத்தினுடைய பாடக்கருத்து குறித்த காணொலியை முழுமையாக காண இருக்கின்றோம். At first we see the learning objectives of this lesson. After completion this lesson, students will be able to know how to create the spreadsheet through the Libre Office software. Libre Office மென்பொருளின் வாயிலாக ஒரு அட்டவணை தாளை எவ்வாறு உருவாக்க தெரிந்து கொள்ளல் என்பதை பற்றியும், explore their creative thinking படைப்பாற்றல் திறனை எவ்வாறு அதிகரித்தல் என்பதை பற்றியும், learn how to use the function சார்புகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலும், learn how to create the charts விளக்கப்படங்களை உருவாக்கும் முறைகளை பற்றியும் அறிந்து கொள்ளுதல். இதுவே இப்பாடத்தினுடைய these are the learning objectives of this lesson. And then we see the introduction. Libre Office Calc is one of the packages of the Libre Office. It is mainly developed for calculation. Each page is called spreadsheet. A spreadsheet consists of rows and columns. Libre Office Calc can be opened by the following ways. Click Start button. Click Libre Office Calc. Libre Office Calc என்பது முக்கியமாக கணக்கீடுகளுக்காக உருவாக்கப்பட்டதாகும். இது ஒரு லிப்ரே ஆஃபீஸின் ஒரு தொகுப்பு ஆகும். கால்கினுடைய ஒவ்வொரு பக்கமும் அட்டவணைத்தாள் என அழைக்கப்படும் ஒரு அட்டவணைத்தாள் என்பது வரிசை மற்றும் நெடுவரிசையை கொண்டது. இதனை பின்வருமாறு திறக்கலாம். ஸ்டார்ட் பட்டனை அழுத்தவும், லிப்ரே ஆஃபீஸ் கால்கை அழுத்தவும். தென் வி see the spreadsheet அட்டவணை செயலிகள். There are numerous applications possible using electronic spreadsheets. A few of the common applications are given below. அட்டவணை செயலியை ஏராளமான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தலாம். அவுட்லே கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. பேமெண்ட் ஆஃப் பில்ஸ் சம்பள பட்டியலை தயாரித்தல், இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் வருமான வரி கணக்கீடு செய்தல், தென் இன்வாய்ஸ் ஆஃப் பில்ஸ் விலைப்பட்டியல்களை தயார் செய்தல், அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கணக்கு அறிக்கைகளை உருவாக்குதல், இன்வென்டரி கண்ட்ரோல் பொருள் பட்டியலை தயாரித்தல், ஃபங்க்ஷன் ஃபினான்சியல் அக்கவுண்டிங் அதற்கு முன்னதாக காஸ்ட் பெனிஃபிட்ஸ் அனலைசிஸ் விலை பயன் பகுப்பாய்வு செய்தல், பொருள் நிலை கணக்கீடு செய்தல் ஃபினான்சியல் அக்கவுண்டிங், தென் த டெண்டர் எவால்வேஷன் ஒப்பந்த புள்ளி மதிப்பீடு செய்தல், அண்ட் தென் ரிசல்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர் தேர்வு அறிக்கையை ஆய்வு செய்தல். இவை அனைத்துமே ஸ்ப்ரெட்ஷீட்டிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகள். தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அட்டவணை செயலியால் விளையும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும். The electronic spreadsheet offers several advantages over the manual one. The following are some of the main advantages of the electronic spreadsheet. அட்டவணை செயலியை கையால் செய்யப்படுவதை விட பல நன்மைகளை கொண்டுள்ளது. சில நன்மைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவைகளை நாம் காண இருக்கின்றோம். கால்குலேஷன் அண்ட் ஆட்டோமேட்டட் த்ரூ த பில்ட்-இன் மேத்தமெட்டிக்கல், ஃபினான்சியல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன். அட்டவணை செயலியில் உருவமைக்கப்பட்டுள்ள எண்கணித, பொருளாதார மேலும் புள்ளிவிவர கணக்குகள் சார்புகள் மூலம் கணக்கீடுகளை தானே செயல்படுத்தப்படுகிறது. And the accurate result to any desired level of decimal point are possible. தேவையான அளவிற்கு துல்லியமான விடைகளை பெற உதவுகிறது. Worksheets can be quite big in size. அட்டவணை கோப்புகளை வேண்டிய அளவிற்கு பெரிதாக அமைத்து கொள்ளலாம். Any part of the whole of an existing worksheet can be merged with any existing or new worksheet. அட்டவணை கோப்புகள் வேண்டிய அளவிற்கு பெரிதாக அமைத்துக் கொள்ளலாம். அட்டவணை கோப்புடைய எந்த பகுதியை வேண்டுமானாலும் பார்க்கவோ அல்லது பதிப்பாய்வு செய்யவோ முடியும். Worksheet data can be viewed in the form of graphs or charts. அட்டவணை கோப்பின் எந்த பகுதியை வேண்டுமானாலும் இன்னொரு புதிய அல்லது பழைய அட்டவணை கோப்புடன் ஒன்று சேர்க்க முடியும். And then the worksheet information can be transferred to any database or word processing software. அட்டவணை கோப்பின் எந்த பகுதியை வேண்டுமானாலும் விரும்பிய வடிவிலே அச்சிட்டு பெற முடியும். And then these are the advantages of using electronic spreadsheets. Then next we see the topic of worksheet and workbook. பணித்தாள் மற்றும் பணி புத்தகம்.
A worksheet is the area which you perform all the tasks. You can enter the edit data in worksheet. Combination of one or more worksheet forms a workbook. Every workbook contains 3 worksheets by default. Sheet 1 is active worksheet. When you open the LibreOffice Calc windows for the first time. பணித்தாள் என்பது நம்முடைய அனைத்து கணக்கீட்டு வேலைகளையும் செய்கின்ற ஒரு பரப்பு ஆகும். பணித்தாளில் நம்மால் தரவுகளை கொடுக்கவும் திருத்தவும் முடியும். ஒன்று அல்லது பல பணித்தாள்கள் சேர்ந்த தொகுப்பே ஒரு பணிப்புத்தகம். ஒவ்வொரு பணிப்புத்தகத்திலும் இயல்பாகவே 3 பணித்தாள்கள் இருக்கும். நாம் முதலிலே LibreOffice Calc-ஐ திறக்கும் பொழுது தாள் 1 என்ற பணித்தாள் செயல்பாட்டிலே இருக்கும். And then நெடுவரிசை column. A column is a vertical line of boxes. The column are labeled from A to Z and thereafter AA, AB up to AMJ. நெடுவரிசை என்பது செங்குத்தாக அமைந்துள்ள பெட்டிகளாகும். நெடுவரிசைகள் A முதல் Z வரை பெயரிடப்பட்டுள்ளன. மேலும் AA, AB முதல் AMJ வரை இதில் இருக்கும். Then row வரிசை. A row is a horizontal line of boxes. These are labeled with a number of likes 1, 2, 3 and so on. There are 1, 0, 4, 8, 575 rows in a worksheet. வரிசை என்பது கிடைமட்டமாக அமைந்துள்ள பெட்டிகளாகும். இவை 1, 2, 3 என்ற எண்களில் பெயரிடப்பட்டிருக்கும். ஒரு பணித்தாளிலே 1, 0, 4, 5, 5, 7, 5 வரிசைகள் இருக்கும். Then we see the cell array. The intersection of the row and column is known as a cell. Each cell is identified by its address. The cell address is a combination of column, letter and row number. The first action cell's address will be A1. The name boxes displays the address of the active cell. வரிசைகளும் நெடுவரிசைகளும் வெட்டிக்கொள்ளும் பெட்டியே ஒரு அறை எனப்படும். ஒவ்வொரு அறையும் அதன் முகவரியால் குறிப்பிடப்படும். அறை முகவரி என்பது நிரல் எழுத்து மற்றும் நிறை எண்ணுடைய சேர்ப்பாகும். முதல் அறையினுடைய முகவரி A1 ஆகும். பெயர்பட்டியலானது நேம் பாக்ஸ் தற்போது செயல்பாட்டில் உள்ள அறையின் முகவரியை காட்டும். Then active cell செயல்பாட்டில் உள்ள அறை. The highlighted cell on the worksheet is the active cell. You can enter your data only in an active cell. பணித்தாளில் எந்த அறை ஹைலைட் ஆகி உள்ளதோ அதுவே செயல்பாட்டில் உள்ள அறையாகும். நாம் கொடுக்கும் தரவுகள் இந்த அறையில்தான் பதிவாகும். You can easily make any cell active by using the mouse or keyboard. If you want to make the cell C2 active, just click on the cell C2. You can also use arrow keys to select a cell. மவுஸ் அல்லது விசைப்பலகையை பயன்படுத்தி நான் விரும்பிய அறைகளை செயல்பாட்டில் கொண்டு வரலாம். அறை C2வை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டுமென்றால் அறை C2வை ஒரு கிளிக் செய்தால் போதுமானது. அறையை தேர்வு செய்ய அம்புக்குறியையும் பயன்படுத்தலாம். அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் அறையினுடைய தொகுப்பு எவ்வாறு இருக்க வேண்டும்? A group of cells is known as a range of cells. It forms a rectangle or square. For selecting a range of cells, press and hold the shift key and use the arrow key. பல அறைகள் சேர்ந்த ஒரு தொகுதியே அறை தொகுப்பு எனப்படும். இது செவ்வகமாகவோ அல்லது சதுரமாகவோ அமையலாம். ஷிஃப்ட் மற்றும் ஏரோ விசைகளை ஒரே சமயத்தில் அழுத்துவதன் மூலம் ஒரு அறை தொகுப்பை நாம் தேர்வு செய்ய முடியும். In the image given below, the range of cells is starting from C6 and ending at C9. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்திலே C6 முதல் C9 வரை உள்ள அறைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதை C6 east C9 என்றும் குறிக்கலாம். இங்கு குறிக்கப்பட்டுள்ள இந்த அறைப்புள்ளி this is represented as C6 east C9, here column is a range of indicator. You can easily deselect cells by clicking anywhere on the worksheet. இங்கு அறைப்புள்ளி ஒரு தொகுப்பு குறியீடாகும். அறை தொகுப்பிலிருந்து வெளியேற பணித்தாளின் மீது ஏதாவது ஒரு இடத்திலே கிளிக் செய்தாலே போதுமானதாகும். கிரியேட் எ நியூ ஒர்க் புக். ஒரு புதிய பணிப்புத்தகத்தை உருவாக்குதல் எவ்வாறு? By a default, you always get a workbook, book 1, when you open LibreOffice Calc application. If you want to create a new workbook, then follow the steps given below. LibreOffice-லே கால்க் செயலியை திறந்தவுடன் இயல்பாகவே நமக்கு புக் 1 என்ற பணிப்புத்தகம் கிடைக்கும். மேலும் ஒரு பணிப்புத்தகத்தை உருவாக்க நாம் பின்வரும் படிகளை பின்பற்ற வேண்டும். On the file menu, click new. The new workbook task page will appear.
ஃபைல் மெனுவை தேர்ந்து செய்து நியூ என்பதை கிளிக் செய்தவுடன் ஒரு புதிய பணிப்புத்தக சட்டம் தோன்றும். கிளிக் பேக் ஒர்க்புக் ஆன் த நியூ ஒர்க்புக் டாஸ்க் பேஜ் த நியூ ஒர்க்புக் வில் அப்பியர். அதில் பிளாங்க் ஒர்க்புக்கை கிளிக் செய்யவும் உடனே நாம் புதிய பணிப்புத்தகத்தை பெறலாம். என்டர் கண்டென்ட் இன் எ செல். அறையிலே தரவுகளை உள்ளீடு செய்தல் எவ்வாறு? என்டர் ஃபாலோவிங் த கண்டென்ட் இன் லிப்ரே ஆஃபீஸ் கால்க் ஷீட். எஸ் அமிர்தா, எஸ் அப்ரீஷ், எஸ் எம் விக்னேஷ், எஸ் யாழினி. இதற்குண்டான மதிப்பெண்கள் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மதிப்பெண்களை எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பது குறித்து இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. 89, 67, 65, 65 என்று. யூ கேன் மாடிஃபை கண்டென்ட் இன் எ கால்க் ஷீட் பை மூவிங் cursor to that particular cell. The information will be displayed in the formula. அதற்கு சரியான ஒரு சூத்திரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். தரவுகளை லிப்ரே ஆஃபீஸில் கால்க் தாளில் உள்ளீடு செய்த பின்பு சுட்டியை குறிப்பிட்ட அறைக்கு கொண்டு சென்று கொடுக்கப்பட்ட தரவுகளை திருத்தம் செய்யலாம். தகவல்கள் ஃபார்முலா பாரிலே தெரியும். Click on the text in the formula bar and make changes. You can also modify the text by double clicking in the cell on the cell. தகவல்கள் ஃபார்முலா பாரிலே தெரியும். ஃபார்முலா பாரிலே கிளிக் செய்தவுடன் திருத்தங்களை மேற்கொள்ளலாம். குறிப்பிட்ட அறையிலே இரட்டை கிளிக் செய்து கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளையும் திருத்திக் கொள்ளலாம். தென் சேவிங் த ஒர்க் ஷீட். பணித்தாளை சேமித்தல் எவ்வாறு? டு சேவ் த ஒர்க் ஷீட் கிரியேட்டட் டு கோ டு த ஃபைல் மெனு அண்ட் செலக்ட் த சேவ் ஆர் எ சேவ் ஆஸ் ஆப்ஷன். த ஃபைல் மெனு அண்ட் கிளிக் ஆன் சேவ். ஃபார் எக்ஸாம்பிள், டு சேவ் த ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ், type the name marks in the file name box and click on the save button. You can also click on the save icon on the standard toolbar. பணித்தாளை சேமிக்க ஃபைல் மெனுக்கு சென்று சேவ் அல்லது சேவ் அஸை அழுத்தவும். நாம் கோப்புக்கு ஒரு பெயர் கொடுத்து அதனை சேமிக்கவும். எடுத்துக்காட்டாக மாணவர்களுடைய மதிப்பெண் பட்டியலை மார்க்ஸ் என்ற கோப்பிற்கு பெயரிட்டு அதனை சேமிக்கலாம். ஸ்டாண்டர்டு டூல்பாரில் உள்ள சேவ் என்ற குறும்படத்தை கிளிக் செய்தும் சேமிக்கலாம். க்ளோசிங் த ஒர்க் ஷீட். பணித்தாளை மூடுதல். In order to close the worksheet, go to file menu and select the close option. ஃபைல் மெனுவில் உள்ள க்ளோஸை அழுத்துவதன் மூலம் பணித்தாளை மூடலாம். Then opening worksheet. பணித்தாளை திறத்தல். To open a worksheet that has been saved, select the open option from the file menu. A dialog box with a list of files will appear on the screen. Select the file that you want to clicking on it and then click as open. You can also click the open icon on the standard toolbar to open an existing file. ஏற்கனவே சேமிக்கப்பட்ட பணித்தாளை திறக்க ஃபைல் மெனுவில் உள்ள ஓப்பனை கிளிக் செய்து கோப்பு பெயர் பட்டியலில் உள்ளடங்கிய ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும். அதில் நமக்கு தேவையான கோப்பை தேர்வு செய்து திறந்து கொள்ளலாம். ஸ்டாண்டர்ட் டூல்பாரில் உள்ள ஓப்பன் என்ற குறும்படத்தை தேர்வு செய்வதன் மூலம் ஏற்கனவே சேமிக்கப்பட்ட கோப்பை திறக்கலாம். தென் குவைட்டிங் ஃப்ரம் த லிப்ரே ஆஃபீஸ். லிப்ரே ஆஃபீஸை விட்டு வெளியேறுதல். த எக்ஸிஸ்ட் லிப்ரே ஆஃபீஸ் ஆப்ஷன் அண்டர் த ஃபைல் மெனு கேன் பி யூஸ்டு டு குவைட் ஃப்ரம் லிப்ரே ஆஃபீஸ் கால். ஃபைல் மெனுவில் உள்ள எக்ஸிட் லிப்ரே ஆஃபீஸ் என்பதை தேர்வு செய்வதன் மூலம் லிப்ரே ஆஃபீஸிலிருந்து நாம் வெளியேறலாம். அண்ட் தென் மெர்ஜ் செல்ஸ். அறைகளை இணைத்தல். when you type text that is too long to fit in the cell, the text will overlap on the next cell. If you want to display it in a single line, you can merge the cell. நாம் கொடுக்கும் தரவானது ஒரு அறையின் நீளத்தை விட அதிகமாக இருந்தால் அது அடுத்த அறையிலும் பதிவாகும். அதை தடுக்க மெர்ஜ் செல்லை பயன்படுத்தலாம். மூவ் டு எ செல் A1. அறை A1க்கு தேர்வு செய்க. டைப் நேம் லிஸ்ட் 8th Standard A. 8ஆம் வகுப்பு A என்ற செக்ஷனை தட்டச்சு செய்க. கோ டு ஃபார்மேட் இன் த மெனு பார் அண்ட் சூஸ் த மெர்ஜ் செல்ஸ் or select the cell and press right click on the mouse button, then select the merge cells option. ஃபார்மேட் பாரில் உள்ள மெர்ஜ் செல் என்பதை கிளிக் செய்க அல்லது தேவையான அறைகளை தேர்வு செய்து மவுஸ் வலது பட்டனை கிளிக் செய்ய வரும் மெனுவிலே மெர்ஜ் செல் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அதன் பின்னர் கீழே உள்ளது போல படங்கள் டிஸ்பிளேவில் தோன்றும். ஜென்ரேட் ஆட்டோ நம்பர்ஸ். தானாக அடுத்தடுத்த எண்கள் உருவாவது எப்படி?
LibreOffice Calc allows you get a generate auto number. To generate auto number, follow the steps in given below. LibreOffice Calc தானாகவே அடுத்தடுத்த எண்கள் உருவாவதை பின்வருமாறு செய்ய வேண்டும். At first, enter first two numbers of the series in the two cells. முதல் இரண்டு எண்களை அடுத்தடுத்த அறைகளிலே உள்ளீடு செய்ய வேண்டும். Select both the cells. சுட்டிய அறையின் வலது பக்கத்திற்கு கீழே நகர்த்தவும். சுட்டியானது கூட்டில் குறிக்கும் செல்லுமாறு நகர்த்த வேண்டும். வேண்டிய அளவிற்கு கூட்டல் குறிகளை பிடித்து இழுக்க வேண்டும். Move the cursor to the right side button of the cell. The cursor will change to pull sign. Drag the pull sign to the cell you desire, and then the number will be generated automatically. You can generate any series by using this method. அடுத்தடுத்த எண்கள் தாமாகவே உருவாகும். இதை போன்று எந்த எண்ணில் வரிசையை நாம் உருவாக்க முடியும் என்பதை காண வேண்டும். அதற்குரிய படங்கள் நமக்கு இங்கு தெளிவாக டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டுள்ளது. And then we see the functions. சார்புகள். Functions can be used to perform simple or complex calculations. You can use different formulae in LibreOffice Calc. A formula in LibreOffice Calc starts with an equal to bracketல equal sign சமக்குறியிடப்பட்டுள்ளது. சார்புகள் என்பது எளிய மற்றும் சிக்கலான கணக்குகளை தீர்க்க பெரிதும் உதவுகின்றன. நாம் LibreOffice Calcலே வெவ்வேறு விதமான சூத்திரங்களை பயன்படுத்துகிறோம். LibreOffice Calcனுடைய சூத்திரங்கள் சமக்குறி என்ற குறியீட்டுடன் தொடங்க வேண்டும். And then we see the text formula. எழுத்துக்குறிகள். To create simple text value, enclose it in a double quotes. The ampersand and character is used to join the text value to one another. For example, equal to Libre double query and Office. The result of this formula LibreOffice. எழுத்துக்களை பயன்படுத்தும் பொழுது இருபுறமும் இரட்டை மேற்கோள் குறியீட்டால் அடைக்கப்பட வேண்டும். இரு வார்த்தைகளை ஒன்றுடன் ஒன்று இணைக்கும் பொழுது அண்ட் என்ற குறியை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டாக லிப்ரே அண்ட் ஆஃபீஸ். இதன் மூலம் LibreOffice என கிடைக்கப்பெறலாம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன். புள்ளியியல் சார்புகள் எவ்வாறு இருக்கிறது? In LibreOffice Calc there are many predefined formula. Statistical function. புள்ளியியல் சார்புகள். In LibreOffice Calc there are many predefined formulae that can be performed specific calculation. Some of them are given in the worksheet. LibreOffice Calcலே கணக்குகளை திறப்பதற்கு ஏராளமான ஏற்கனவே நிறுவப்பட்ட சூத்திரங்கள் உள்ளன. அவற்றிலே சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவைகளை பற்றி இங்கு உங்களுக்கு தரவுகள் தெளிவாக படங்களாகவும் விளக்கப்பட்டுள்ளது. சம் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளுடைய கூட்டுத்தொகையை காண பயன்படுத்துவது. A2:A6 ரிசல்ட் 335. அதே போல் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளினுடைய சராசரியை காண பயன்படுத்துவது. கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பினுடைய மிகப்பெரிய எண்ணை காண உதவுவது. கவுண்ட் த நம்பர் ஆஃப் வேல்யூஸ். கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளுடைய மிகச்சிறிய எண் தேர்வு செய்யப்பட்ட இடத்திலே மொத்தம் எத்தனை எண்கள் மதிப்புகள் உள்ளன என்பதை கண்டுபிடிப்பதற்கு உண்டான ஃபார்முலாக்கள். இது முன்னரே கண்டுபிடிக்கப்பட்ட தரவுகள். அவற்றை இங்கு உங்களுக்கு உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ளது. And then we see the operator in LibreOffice Calc. இதில் உள்ள செயற்குறிகள் என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும். ஆப்ரேட்டர் இன் LibreOffice Calc. Some of the operation in LibreOffice Calc are arithmetic, relational and logical. LibreOffice Calcலே உள்ள சில செயற்குறிகள் எண்கணித செயற்குறி, ஒப்பீட்டு செயற்குறி மற்றும் தர்க்க செயற்குறி என 3 வகையாக இருக்கிறது. At first we see the arithmetic operator. எண்கணித செயற்குறிகள். Arithmetic operators are used to do some kind of calculation with numeric values. They cannot be used with string. எண்களை கொண்டு கணக்கீடுகளை செய்வதற்கு எண்கணித செயற்குறிகள் பயன்படுத்தப்படுகிறது. இங்கு எழுத்துக்களை பயன்படுத்த முடியாது. அடிஷன் கூட்டல் குறி, சப்ட்ராக்ஷன் மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எக்ஸ்பொனென்ஷியேஷன் அண்ட் பர்சன்ட் சதவிகிதம், அடுக்கு, சதவிகிதம் எவ்வாறு குறியிட வேண்டும் என்ற குறியீடுகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. Then we see the relational operator. ஒப்பீட்டு செயற்குறிகள். Relational operator are used to compare the two values. They form relational expression. This operation always gives a single value of result, true or false. சமமாக, சமமற்றதாக, greater than பெரியதாக, less than சிறியதாக, பெரியதாக அல்லது சிறியதாக, greater than or equal to.
அல்லது சமமானதாக, சிறியதாக அல்லது சமமானதாக, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதற்குண்டான குறியீடுகள் நமக்கு தெளிவாக அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. தென் த லாஜிக்கல் ஆப்ரேட்டர். Logical operator are used to compare two or more relational expression. These operators also always give a single value of result, true or false. தர்க்க செயற்குறிகள் என்பவை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தொடர்பு கோவைகளை ஒப்பிட பயன்படுத்தப்படுகிறது. இச்செயலிகள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்ற முடிவுகளில் ஏதேனும் ஒன்றை மட்டுமே தீர்வாக கொடுக்கிறது. ஆப்ரேட்டர்ஸ் நாட் அண்ட் ஆர் என எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எடுத்துக்காட்டாக அக்ஷயாஸ் மதர் ஹேஸ் பர்ச்சேஸ்டு சம் ஃப்ரூட் ஃப்ரம் த மார்க்கெட். மேக் எ லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபைண்ட் ஹவு மச் ஈச் ஃப்ரூட் காஸ்ட் ஹியர். அக்ஷய் என்பவருடைய அம்மா சந்தையிலிருந்து சில வகை பழங்களை வாங்கி வந்தார். பழவகங்களையும் அவற்றின் விலைகளையும் கொண்டு ஒரு ரசீது தயார் செய்க. மேக் த இனிஷியல் ஒர்க்ஷீட். ஒரு பணித்தாளில் படத்தில் உள்ளவாறு பழங்கள் பெயர்களையும் விலைகளையும் மற்றும் வாங்கப்பட்ட அளவையும் உள்ளீடு செய்ய வேண்டும். டைப் த ஃபார்முலா C3 இன்ட்டு D3 இன்ட்டு செல் E3. E3 என்ற அறையிலே ஈக்குவல் டு C3 இன்ட்டு D3 என்ற தட்டச்சு செய்க. சிமிலர்லி டைப் ஆல் த ஃபார்முலா இன் த அதர் செல் அஸ் கிவன். இவ்வாறு மற்ற அறைகளின் சூத்திரங்களையும் தட்டச்சு செய்ய வேண்டும். டு கால்குலேட் கிராண்ட் டோட்டல் டைப் த ஃபார்முலா E3 plus E4 plus E5 plus E6 and cell E7 and press the enter key to get the result, or the type formula equal to sum bracketல வந்து பார்த்தீங்கன்னா E3 is to E6 in cell E7 and press enter the key to get the result. இப்பொழுது மொத்த பணத்தையும் கணக்கிட E7 என்ற அறையிலே E3 plus E4 plus E5 plus E6 என தட்டச்சு செய்து என்டர் என்ற விசையை அழுத்தவும், அல்லது ஈக்குவல் டு சம் E3 இன்ட்டு E6 என்று அறை E7இல் தட்டச்சு செய்து தீர்வினை பெறலாம். சேவ் த ஃபைல் வித் த நேம் ஆஃப் மார்க்கெட். இந்த கோப்பினை மார்க்கெட் என்ற பெயரிலே சேமித்தும் வைத்துக்கொள்ளலாம். அதற்குண்டான படங்கள் இங்கு தெளிவாக டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டது. தென் சார்ட்டிங் டேட்டா. தரவுகளை வரிசைப்படுத்துதல். Arranging a given set of data according to a particular order, ascending or descending is called as sorting. கொடுக்கப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையிலேயோ அல்லது இறங்கு வரிசையிலேயோ வரிசைப்படுத்துவதே தரவுகளை வரிசைப்படுத்தல் என அழைக்கப்படுகிறது. Select the data which you want to sort. தேவையான தரவுகளை தேர்வு செய்ய வேண்டும். Click on data gives start. Data sort கிளிக் செய்ய வேண்டும். அதன் பின்னர் working with charts, விளக்கப்படங்களுடன் வேலை செய்தல். One of the most popular features of the LibreOffice Calc software is to generate charts based on numeric data. The purpose of chart is to visualize the data for easy understanding. To draw a chart, follow the procedure given below. Select the data which you want to chart. Click on Insert gives chart or click on the Insert chart icon. கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுடைய அடிப்படையிலே விளக்கப்படங்களை உருவாக்குதல் என்பது லிப்ரே ஆஃபீஸ் கால்கினுடைய ஒரு முக்கியமான அம்சமாகும். விளக்கப்படங்கள் என்பவை கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையிலே காட்சிப்படுத்தும் படங்களாகும். விளக்கப்படங்களை வரைய எந்த மாதிரியான விளக்கங்களை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை காண வேண்டும். விளக்கப்படங்கள் வரைய தேவையான தரவுகளை முதலிலே தேர்வு செய்ய வேண்டும். இன்சர்ட் கிவ்ஸ் சார்ட் கிளிக்கை செய்து அதிலே இன்சர்ட் சார்ட் என்ற குறும்படத்தை கிளிக் செய்தால் கீழே கண்ட டிஸ்பிளே உங்களுக்கு திரையிலே தோன்றும் என்பதோடு lesson 23 should be completed. We will be see again the next video. Until then, thank you so much. 8th standard science should be thoroughly completed. Thank you so much.